மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான இடங்களை கையகப்படுத்துவது சம்பந்தமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை சின்ன உடைப்பு கிராம பொதுமக்கள் எடுத்து வந்தனர். கடந்த மாதம் தொடர்ந்து ஒரு வார காலமாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு இடையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் சின்ன உடைப்பு கிராம பொதுமக்கள் கடந்த 5 தினங்களாக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த உள்ளிருப்பு போராட்டமானது இன்னும் தொடர்ந்து நடைபெறும் என்றும், தீர்ப்பானது சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் மீள் குடி அமர்வு ஒன்று பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என்றும், இது சம்பந்தமாக முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆர்வி உதயகுமார் மற்றும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். நான் விமானநிலைய விரிவாக்கத்திற்காக சின்னூரப்பு கிராம மக்கள் அனைவரும் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா எங்களுக்கு மீள்குடியை அரசு ஏற்படுத்தி தரணும் என்று தொடர்ந்து 5வது நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன். அதில் நானும் ஒன்றாவது பாதிக்க இடம் கொடுத்து விமானநிலைய விரிவாக்கத்துக்கு இடம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய முக்கிய கோரிக்கையை மக்களுக்கு மாற்று குடியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இதனால் வரையும் அரசு தரப்புலேருந்து எங்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை. மாவட்ட ஆட்சியாளரும் அவரும் எங்களை ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைங்க பேசுங்க என்று கூப்பிடவே இல்லை. அதனால் அது எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து அழைத்தால் நாங்கள் பேசுவதற்கு ரெடியாக இருக்கோம். வருகின்ற 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு விசாரணை முடிவு எங்களுக்கு இடம் கொடுக்குறோம் என்று முடிவு வந்தாலும், இடம் தரமாட்டோம் என்று முடிவு வந்தாலும், எங்களுடைய போராட்டம் மீள்குடியுரிமை திறந்து வரும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இது தொடர்பாக நேற்று முன்னாள் அதிமுக வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமாரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கோம். அவர் எங்களுடைய குறையை ஏற்றுக்கொண்டு நான் சட்டமன்றத்தை தெரிவிக்கிறேன் என்று அழுத்தம் கொடுக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் தற்பொழுது உள்ள திருப்பமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அவர் நான் சட்டமன்றத்தில் எடுத்து பேசுகிறேன், எங்கள் பொதுச்சார்ட்டையும் சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி மேற்கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற சொல்கிறேன். சட்டமன்றத்திலையும் அதுக்கு சம்மந்தப்பட்ட தீர்மானம் கவனஈர்ப்பு தீர்மானம் ஏற்படுத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடரும். இது 5வது நாளாக எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தா மாவட்ட வருவாய் ஆட்சியாளர் எங்களை அழைச்சாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதனால் வரை வரவே இல்லை. தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரை வீரன் சின்னோடப்பு.